ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பீஸ் மசாலா. இந்த ரெசிபியை ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. பன்னீர் 200 கிராம், பீஸ் 50 கிராம், ரஃபாக சாப் பண்ண 3 ஆனியன், 3 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, 1 கப்பு தயிர், இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மெஹத்தி 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காய தக்காளி நல்லா மசிஞ்சிடணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாடை போகணும், அந்த மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. உள்ள மசாலா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூளுடைய பச்சை வாடை போகணும், அந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு போய் மிளகாய்த்தூளுடைய பச்சை வாழை கூட போயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வதக்குனது எல்லாமே நல்லா ஆற வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பன்னீர் கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றி நான் எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டான உடனே நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு திக்னஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது பேக்கெட் பட்டாணி இல்லை, பச்சை பட்டாணி. ஸோ அதனால் நம்ம குக்கரில் வேக வைக்க வேண்டாம், இப்படியே வேக வச்சாலும் வெந்துடும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுடைய கிரேவியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. பட்டாணி கூட பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெஹத்தியை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய பன்னீர் பீஸ் மசாலா ரெடி. இதை சப்பாத்தி, தோசை, ஒயிட் புலாவ் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது NN ஸ்கொயர். நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.